அடம்பிடிக்கும் காங்கிரஸா? அதிக தொகுதி கேட்கும் காங்கிரஸ் என்னதான் காரணம்? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கி வருகிறாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலைதான் அதற்கான பணிகள் எல்லாம் தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் செயல்பட்டு வருகிறது. அதாவது பலமான கூட்டணியாக உள்ள திமுக கண்டிப்பாக ஆட்சியை தக்க வைப்பதற்காக மீண்டும் ஆட்சியை பிடிக்கவும் அதிமுகவை தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள். மற்றொரு பக்கம் தாவைக்கா, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் எல்லாம் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியினெல்லாம் அதிமுக தொகுதிகளை கேட்போம் என்று தொடர்ந்து கோரிக்கையெல்லாம் விடுத்து வருகிறதா. அதாவது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியாக காங்கிரஸ் விளங்குகிறது தமிழகத்தில். ஆனாலும் தமிழ்நாட்டில் அவர்களது செல்வாக்கு ஒரு பெரிய அளவில் இல்லை என்றாலும் அவர்கள் அதிக தொகுதியில் கேட்பதன் மூலம் பின்னணியில் பல காரணங்கள் எல்லாம் உள்ளதா. கடந்த தேர்தலில் அவர்கள் கேட்கும் 18 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் மட்டும் வழங்கப்பட்டது. அதற்கு முந்தைய தேர்தலில் 2016 தேர்தலில் வெறும் 8 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகள் வெற்றி பெற்றதாம். இதன் காரணமாகத்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அதிக தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் விரும்புவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்ததாம். இதை காட்டிலும் காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருப்பவர் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தான். அரசியல் கட்சி தொடங்கிய போதே விஜய் பலருக்கு கூட்டணி அழைப்பெல்லாம் விடுத்து யாரும் முன்வரவில்லை. அதாவது திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்து அவர் இதுவரை முன்வரவில்லை. மேலும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வருவதாக வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற விஜயின் டீலை காங்கிரஸ் கவர்ந்தாலும் கூட காங்கிரசின் ஒரு முக்கிய தலைவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடாது என்று வலுப்படுத்தி வருகிறாராம். ஆனால் சில விஜய் கூட்டணி பக்கம் செல்ல வற்புறுத்தி வருகிறார்கள். இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தால் மட்டுமே திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் கண்டிப்பாக முடிவு செய்துள்ளாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதன் எதிரொலியாகத்தான் தற்பொழுது கூட காங்கிரஸ் தரப்பில் அதிக தொகுதிகள் வேண்டுமென வெளிப்படையாகவே பேட்டி அளித்து வருகிறாராம். காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் திமுக கூட்டணியில் நீண்ட காலமே அங்கம் வகித்து வருகிறோம். ஆட்சியில் பங்கு எங்களுக்காக கண்டிப்பாக வேண்டும் என்பது அனைத்து காங்கிரஸின் கனவாக இருக்கும் என்பது அவர் கூறியிருந்தாராம். கூடுதல் தொகுதிகளாக கேட்போம் என நேற்று பேட்டியளித்திருந்தார். மேலும் கூட இந்த தேர்தலில் அதிக தொகுதிகள் நாங்கள் கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பிக்களும் கட்சி தலைமைக்கும் அவர் வலியுறுத்தியதாக செய்திகள் பேசப்பட்டது. கோரிக்கையை கண்டிப்பாக திமுக ஏற்குமா அல்லது திமுக கண்டிப்பாக ஒதுக்கும் தொகுதியை காங்கிரஸ் ஒப்புக்கொள்ளுமா என்ற நிலைப்பாட்டில்தான் தொகுதி பங்கீடு விவகாரம் கூட்டணியெல்லாம் பாதிக்குமா என்பது எதிர்காலம்தான் தீர்மானிக்க உள்ள. காங்கிரசின் மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகளெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் என மிகப்பெரிய கூட்டணியை பட்டாளத்தையே வைத்துள்ள திமுக தொகுதி பங்கீடை கண்டிப்பாக முடிவு செய்வதில் கண்டிப்பாக இத்தனை சவால்கள் அதில் இருக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே கண்டிப்பாக தொகுதி பங்கீடு எல்லாம் இறுதி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பில்தான் வருகின்ற அரசியல் களம் கண்டிப்பாக சூடுபிடிக்கும் நிலையில் இதை பார்க்கப்படுகிறதா.